ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தக்காளி சட்னி நார்மலாக பண்ணுவோம் இல்லையா? கட் பண்ணிவிட்டு ஆனியன் கட் பண்ணிவிட்டு தக்காளி சட்னியாக பண்ணுவோம். ஆனால் அந்த மாதிரி இல்லைங்க, இது வந்து நம்ம பாயில் பண்ணி பண்ண போகிறோம். வேறு லெவலில் இருக்குங்க டேஸ்ட்டு. நான் நிறைய வாட்டி அடிக்கடி பண்ணுவேன். இது பாருங்கள், இப்போ இது வந்து ஒரு 1/4 கிலோ மேலே எடுத்திருக்கேன். தோல் உரிச்சிட்டு பாருங்கள். இந்த மாதிரி தோல் உரிஞ்சிட்டாக்கா பாயில் எடுத்து தோல்னா ஆஃப் பண்ணிடலாம். நானும் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ வந்து இந்த தோலில் ஸ்கின்னெல்லாம் எடுத்துகிட்டு அதை வந்து அப்படியே மிக்சியில் போட்டு கொஞ்சம் பேஸ்ட் அளவு கொஞ்சம் குறைன்னு அரைக்கணும். அரைச்சிட்டு தக்காளி சட்னி எப்படி செய்யுது வந்து பார்க்கலாம் வாங்க. தக்காளி பாருங்க, நல்லா அழகாக குண்டு குண்டாக செவன் இருக்குது. இது இப்போ மிக்ஸி அரைச்சிக்கலாம். தக்காளி அரைச்சிட்டோம் பாருங்கள், இந்த அளவுக்கு அரைச்சிட்டா போகிறோம். அடுத்தது அதே கடாயை கழுவிட்டு வச்சுருக்கேன். நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். அதில் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டேன். பாருங்க, கடுகு, காஞ்ச மிளகாய் ஒரு 4, கருவேப்பிலை, சீரகம் இது போட்டு தாளிச்சிடலாம். பொரியட்டு, நல்லா பொரியணும். நல்லா பொரிஞ்சிருச்சு போகிறோம். அடுத்தது 2 வெங்காயம், பெரிய வெங்காயம் 2 வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கேன் சாப்ஸா. ஸோ இது நல்லா செவுக்க வதக்கணும். இது நல்லா சிவந்து வரணும். அது வரைக்கும் நம்ம வதக்கலாம். ஸ்டவ்வை ஃபுல்லில் வைக்கிறேன். இந்த சட்னி சாப்பிட்டு பாருங்கள். ஏன்னா நம்ம தக்காளி பாயில் பண்ணி செய்கிறோம் இல்லையா, செம்ம டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். நல்லா சிவந்து வந்துருச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு போதும். நம்ம எப்பவுமே தக்காளி சட்னி வந்து கொஞ்சம் சாலிடாக திக்காக பண்ணுவோம். அதாவது சாதத்தை கூட போட்டு பிசைஞ்சு சாப்பிட்ற மாதிரி. இது அப்படி இல்லை, கொஞ்சம் லிக்யூடாக இருக்கும். நல்லா தலைன்னு ஊற்றிட்டு பிசைஞ்சு சாப்பிட்ற மாதிரி லிக்யூடாக பண்ணுறது இது. இந்த தக்காளி அரைச்சி தக்காளி ஊற்றிக்கலாம். இந்த தண்ணியை நம்ம லாஸ்ட்டில் ஊற்றிக்கலாம். எல்லா இன்க்ரீடியன்ஸும் போட்டு. இப்போ வந்து மஞ்சத்தூள், பெருங்காயம், அடுத்தது தனியா பவுட்ரு, மஸ்ட்டு தனியா பவுட்ரு. ஸோ இது பாருங்கள், 1 ஸ்பூனா, இன்னும் ஒரு ஸ்பூன் போதும். ஸ்லோவில் தான் கொதிக்குது, அப்படியே கொதிக்கட்டும். நம்ம லாஸ்ட்டில் ஃபுல் வச்சுக்கலாம். சில்லி பவுட்ரு, வீட்டு மிளகாய் தூள்ன்றாங்களே, ஸோ அது ஒரு 1/2 ஸ்பூனு, 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் போதும். இப்போது இந்த மிக்ஸி ஜாரில் இருக்கிற தண்ணி, இந்த தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா ஒரு கிளறி எல்லாம் மிங்கல் ஆகிற மாதிரி நல்லா கிளறி விடணும். இந்த மாதிரி நல்லா லிக்யூடாக, இன்னும் கூட தண்ணி வேணாக்கா தேவைப்பட்டு நம்ம ஊற்றிக்கலாம். ஸோ இந்த மாதிரி பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும், அருமையாக இருக்கும். மிஸ் பண்ணாதீங்க, அப்புறம் வருத்தப்படுவீங்க. இப்போது நல்லா கொதிக்க விடலாம். ஸ்டவ் ஃபுல்லில் வச்சுட்டேன். முக்கியமானது ஒன்று போடலை, உப்பு. நல்ல 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு எடுத்துருக்கேன், கல் உப்பு. மோஸ்ட்லி கல் உப்பு யூஸ் பண்ணுங்கள், ரொம்ப நல்லது. இப்போது நல்லா கொதிக்கிட்டோன்னிட்டு மூடிடலாம். நல்லா கொதிக்குது இல்லையா? ஸோ இப்போ மூடி வச்சிடலாம். அப்போ தான் அந்த மிளகாத்தூள் வாசனைலாம் போகும். நல்லா கொஞ்சம் நேரம் கொதிக்கிட்டுன்னு சொல்லிட்டு அப்புறம் நம்ம ஸ்லோ பண்ணிடலாம். யாரும் பார்க்காதீங்க, மூடி வச்சுட்டேன். ஸ்லோ பண்ணிடலாம். தக்காளி சட்னி ரெடி. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். முடிஞ்சிருச்சு பாருங்கள், சூப்பராக. அந்த தக்காளியை வச்சு 1/4 கிலோ தக்காளி வச்சு ஒரு 4 பேர் சாப்பிட்ற அளவுக்கு பண்ணியிருக்கேன். நீங்கள் இன்னும் குவான்டிட்டி அதிகமாக வேணாங்க, எல்லாமே இன்க்ரீடியன்ஸை கொஞ்சம் அதிகப்படுத்திக்கங்க. ஓகே, சூப்பரான தக்காளி சட்னி ரெடி. இட்லி பாயில் ஆகிட்டுருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டே பயனடைங்க. குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுங்க, ரொம்ப நல்லது. நல்ல டைஜஷன் ஆகும். தக்காளி உடம்பு குளிர்ச்சி வேறு. இதை பார்த்து செய்யுங்க. ஓகே, எனிவே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். பாய். சேனல் பிடிச்சா சப்போர்ட் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.